விஜய் டிவி அய்யனார் துணை சீரியல் ப்ரோமோ. இப்போ பாண்டியன்ட்ட சோழன் வந்து அங்கே நடந்த எல்லா கதையும், நிலா வீட்டில் நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிகிட்ருக்காரு. இந்த நேரம் பாண்டியனும் நீ சேஃபாக இருந்துக்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சோழனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. எப்போது நிலா அந்த இடத்துக்கு வராங்க. சோழன் டக்குன்னு பாண்டியா நிலா வராங்க பேசு அப்படின்ட்டு நிலாட்ட கொண்டு போய் பாண்டியன் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. நிலாவும் நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சரி நீங்கள் வீடியோ காலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீடியோ கால் பண்ணிவிட்டு சேர அண்ணன்ட்ட கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. சேரனும் பேசுகிறாரு. பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாருமே நிலாகிட்ட வீடியோ காலில் பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிலாவுக்கு. சேரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னப்பா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அங்கே எப்படிப்பா இருக்குது, ஹாப்பியாக இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் கேட்குறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பல்லவன், நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்துடுறேன்டா, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. எனக்குமே உங்களையெல்லாம் பார்க்காம என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிவிட்டு நம்ம போகணும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சோழன்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சோழன்ட்ட இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் என் கூட ரூமில் படுத்துக்கோங்க, இல்லைன்னா அம்மா அப்பா சங்கடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சோழன்ட்ட கூட சொல்கிறாங்க. சோழனும் உங்கள் கூட ரூமில் ஒன்றாவா, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலாவும் போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாங்லாம் வந்து பாடிக்கிட்டு ரொம்ப நான் வந்து நிலா கூட சேர்ந்து ரூமில் ஒன்றா இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து நிலாவோட அம்மா நிலாவோட அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா பால்லாம் அம்மா பொண்ணுக்காக ஸ்பெஷலாக பால்லாம் ரெடி பண்ணியா, சந்தோஷமாக இருக்க போல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கால அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் பொண்ணை விட்டு கொடுப்பியா அப்படிங்கிற, பொண்ணு தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க. இப்போ வந்து நிலாவோட அண்ணனும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. டேய் அவன் எங்கடா படுக்க போகிறான் அப்படின்னு. அவனுக்கு எங்கேயாவது ஹாலில் படுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அது இல்லைடா, நிலாவுக்கு டவுட் வரக்கூடாது, அவனை வந்து ஏதாவது ஒரு சேஃபாக வேறு ஏதாவது ஒரு ரூமில் படுக்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் சோழன் காதில் வாங்கிட்டு, டே பாவிங்களா இப்படிலாம் வேறு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாரு. இப்போ நிலா அங்கேருந்து வராங்க. நிலாட்ட பேசிகிட்ருக்காரு நிலாவோட அப்பா. என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பனியில் ஏன் வெளில போய் நின்றுட்டுருக்க, பனியாக இருக்குல்ல, நீ போய் படுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோழன் கேட்குறாரு, என்ன நிலா, நான் போய் படுக்கிறேன், அவன் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாங்க ஏசி இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஆமாம். சரி நான் போய் படுக்கிறேன், நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லை நான் ரெடி பண்ணுறேன், நீ பேசிகிட்டு இருந்துட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. நிலாவோட அப்பா ஓகே பாய் குட் நைட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சோழன் வந்து நிலாவோட ரூமுக்கு வந்துடுறாரு. இப்போ பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து பல்லவனை காட்டுறாங்க. டேய் காலையில் எழுந்துச்சி படித்தா என்ன அப்படின்னு சேரன் வந்து பல்லவன்கிட்ட கேட்குறாரு. இல்லைண்ணா நான் படிக்கணுண்ணா, நீ போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சேரனும் போய் படுத்துறாரு. இப்போ பல்லவனோட அப்பா நடேசன் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு பட்டில் ஹாப்பியாக வராரு. இப்போ பல்லவன் அந்த இடத்துல படிச்சுட்ருக்காரு. இவர் ரேடியோலாம் ஸ்பீடாக வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறாரு. நான் தான் படிச்சிட்ருக்கேண்ணே, நீ சவுண்டை கம்மி பண்ணி வச்சேண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பல்லவன். ஏன் காலைல படித்தா ஆவாதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாரு. டே பல்லவா, ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லாயிருக்கு, சாப்பிட்றியா, சூப்பராக சுட சுட இருக்குது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. இப்போது பல்லவன் வந்து அந்த அவங்க அம்மா வந்து சொல்கிறாருல நடேசன், அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறாரு. இப்போயாவது சொல்லுப்பா, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க கொண்டுட்டியா, எங்கே வச்சுருக்க அப்படின்லாம் சொல்கிறாரு. போய் போடா அப்படின்ட்டு அவர் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கார். பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பான் இல்லையா, நிலாட்ட காமிச்சிருப்பான்ல, அதெல்லாமே அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கார். சரி அமைதியாக ஒரு பட்டிலே அம்மா நினைப்பு வந்தாலும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிட்டு சரி படிப்போம் அப்படின்ட்டு படிச்சுட்ருக்காரு. இந்த நேரம் பார்த்திங்கன்னா நடேசனுக்கு வந்து புறையேறுது. ஒரு டக்குன்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. தண்ணியை கொடுத்துட்டு எங்கள் அம்மா எங்கே, எனக்கு ஆசையாக இருக்குது எங்கள் அம்மாவை பார்க்கணுன்ட்டு அப்படி இப்படின்னு கேட்குறாரு. ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டு 1000 கேள்வி கேட்பியா அப்படிங்கிற மாதிரி நடேசன் வந்து திட்டுறாரு. இதோட பல்லவன் போயிடுறாரு. இப்போது சோழனை காட்டுறாங்க.
அவங்க ரூமில் வந்துட்டு மெத்தையிலலாம் படுத்துக்கிட்டு அந்த பர்ஃப்யூம்லாம் எடுத்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ரூமுன்ட்டு, நல்லா ஜில்லுன்னு இருக்குது அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த நேரம் நிலா வராங்க. "என்னங்க ஹாப்பியாக இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.